ஹலோ கைஸ், நான் உங்கள் பிரவீன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது PV7 ஃபோட்டோகிராஃபி சேனல். இந்த இயரோட ஃபஸ்ட்டு வீடியோ ஒரு சேட் வீடியோவாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிற இன்சிடெண்ட்டை சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம். உங்கள் எல்லாருக்குமே நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரியும். எஸ்டர்டே நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், நம்ம சோனி A7 IV ஷட்டர் ப்ரோக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இது எப்படி நடந்தது, இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நடந்தது, இதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற 3 விஷயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருமே ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபியை கெரியராக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க எல்லா திங்ஸ்க்குமே ஒரு பேக்கப் இருக்கணும் அப்படிங்கிறது மஸ்ட்டு. ஸோ அதுவுமே லேட்டர் பார்ட் ஆஃப் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே மார்னிங் வந்து ஒரு வெட்டிங் கவர் பண்ணுறதுக்காக ஷூட்க்கு போயிருந்தோம். ஸோ அது ஒரு சின்ன வெட்டிங் தான். வெட்டிங் இப்போது ரிசப்ஷன் தனியாக வைக்கிறாங்க அப்படிங்கிறதுனால வெட்டிங் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தாங்க ஒரு கோவிலில். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் ஒரு ஆள் போனாலே போதும், வீடியோகிராஃபர் தனியாக வந்திருந்தாங்க. ஸோ நான் மட்டும் ஃபோட்டோகிராஃபிக்கு என் சைடில் இருந்து போயிருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூட் நல்லாவே ஸ்டார்ட் ஆச்சு. சூப்பராக நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன். க்ரூம் முன்னாடியே வந்திருந்தாங்க. ஸோ க்ரூமோட ஃபோட்டோஸ் அண்ணன் தான், தெரிஞ்ச அண்ணன் தான் அவர். ஸோ ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருந்தது. ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் வரல. ஏன்னா அது வரைக்குமே பிரைட் இன்னும் வரல கோவிலுக்கு. அவங்க வராததுனால க்ரூமோட ஃபோட்டோஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ்ன்னு சொல்லி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். ரொம்பவே நல்லா போயிருந்தது. கரெக்டாக க்ரூம் வந்தாங்க. க்ரூம் வரும்போது அவங்க நடந்து வர ஷார்ட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக நிறைய மூமெண்ட்ஸை கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் கேமராவில் ஹை மோடை போட்டிருந்தேன். ட்ரைவ் மோடில் ஹை ப்ளஸ் இருக்குது, ஹை இருக்குது, மிட் இருக்குது, லோ இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் A7 யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி ஹை மோடில் வைக்கும்போது ஒரு 7 frames per second எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மோடில் வச்சு நான் எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்போல்லாம் எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஒரு 200 ஃபோட்டோஸ் கிட்ட எடுத்திருந்தேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் மேடைக்கு வந்தாங்க, பிரைடும் க்ரூமும் ஒன்றா உட்காந்துட்டாங்க, எல்லாம் முடிஞ்சுது. ஐயர் வந்து தாலியை எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதத்துக்காக அனுப்பியிருந்தார். எல்லார்கிட்டையும் போய் ஐயர்கிட்ட தாலி வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ வந்த அந்த செகண்டில் ஓகே, இப்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம இந்தியன் வெட்டிங்கில் தாலி கட்டுறது எந்த அளவுக்கு ஒரு ப்ரீஷியஸான மூமெண்ட் அப்படிங்கிறது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு 2 to 3 minutes தாலி கட்ட போகிறாங்க. நான் அந்த மாதிரி கண்டினியூஸ் எப்போவுமே தாலி கட்டுற சீன் வந்து மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சென்சிட்டிவிட்டி, ட்ராக்கிங் சென்சிட்டிவிட்டி வந்து லாக் ஆன்லேயும், தென் ஹை ஷட்டர் ஸ்பீடு இந்த ஹை மோட்லேயும், ட்ரைவ் மோட் வந்து ஹைலேயும் போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. மேபி க்ரூம் அழுகலாம், இல்லை அவங்கள சுற்றி இருக்கவங்க யாருன்னா ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ இருக்க ஒரு மூமெண்ட் அது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை முக்கியமாக கேப்சர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சில செட்டிங்ஸ் எல்லாமே நான் ஆக்டிவேட் பண்ணுவேன் கேமராவில். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது சடனாக கேமரா எரர் வந்தது சோனி A7 IV. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், அந்த கேமரா ஒன்றும் ரொம்ப ஓல்டான கேமராலாம் இல்லை. சடனாக அந்த மூமெண்ட்டில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா எரர் வந்தது. ஃபஸ்ட்டு கேமரா எரர் வந்தோடனே இது காமன் இஷ்யூவான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி கேமரா வாங்கினதுலேருந்து ஒரு 2 to 3 times வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துருக்கு. கேமரா எரர் வரும், பட் ஆஃப் பண்ணி பேட்டரியை கழட்டி போட்டேன் அப்படின்னா நார்மல் ஆகிடும், எந்த விதமான ப்ராப்ளமுமே இல்லை. பட் இந்த டைம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா எரர் வந்தது, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன், ஷட்டர் மேலே ஏறவே இல்லை. சொல்லும்போதே ஆக்சுவலாக எனக்கு அந்த சுச்சுவேஷன் அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன், என்னால் பேச முடியல. அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன். சிங்கிள் ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன், கூட என் டீமில் யாருமே இல்லை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஷட்டர் உடஞ்சிருச்சு. உடஞ்ச உடனே இப்போது கர்டன் அப்படிங்கிறது இறங்கி ஏறும், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இறங்கி ஏறும்பொழுது இந்த மாதிரி உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி உடஞ்சி நின்றுடுச்சு ஷட்ரு. ஸோ அந்த சின்ன கேப் எனக்கு தெரியும் போதே முடிவாயிருச்சு, ஷட்ரு டோட்டலாக ப்ரோக் ஆயிடுச்சு. எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் அதுக்கப்புறம் அந்த கேமராவில் பண்ண முடியாது. எனக்கு கொஞ்ச நேரத்தில் ஒன்றுமே புரியல. பக்கத்தில் இருந்த வீடியோகிராஃபர் அண்ணா என்னப்பாச்சு, என்னாச்சு அப்படின்ற, எனக்கு யோசிக்கிறதுக்கே டைம் இல்லாத சுச்சுவேஷன். ஏன்னா ஐயர் கையில் தாலி இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுனே புரியாமல் கேமராவை டக்குன்னு வீடியோகிராஃபர் அண்ணன்கிட்ட கொடுத்துட்டு,
ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மோஸ்ட்டாக இந்த மாதிரி கோவிலில் நடக்கிற வெட்டிங்ஸில் எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க இல்லைங்களா, எல்லாருமே சேரில் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே சுற்றி நின்றுட்டு இருப்பாங்க. அந்த மேடையை சுற்றி க்ளோஸாக எல்லாரும் தாலி கட்டுற அந்த மூமெண்ட்டை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சுற்றி நின்றுட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கேமரா உடஞ்சிருச்சு. எல்லாரும் கையில் அச்சதையை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு 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 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல, பிளாங்க் ஆகிட்டேன். ஓகே, ஏதோ நடந்துருச்சு, வேறு வழி இல்லை, டக்குன்னு எதனா ஒன்று பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக கேமராவை அவர் கையில் கொடுத்துட்டு இதை வைங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு ஒரு 10 ஸ்டெப்ஸு பின்னாடி வந்து என்னோடய கேமரா பேக் இருந்தது. எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் பின்னாடி ஒரு 10 ஸ்டெப்ஸ் பேக்கில் இருந்தது. எல்லாரையும் தள்ளி விட்டு குடுன்னு போயிட்டு என்னோட பேக்கப் கேமரா A6000, அது பேக்கப் கேமரா கூட இல்லை, எப்போவுமே 2 கேமரா கேரி பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக சார்ஜ் போட்டு ப்ராப்பராக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த கேமராவை டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து அதில் இருந்த 1650 கிட் லென்ஸ் உங்களுக்கு தெரியும், அதை மாற்றுறது கூட எனக்கு டைம் இல்லை. ரொம்ப 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 ப்ரெஷரான சுச்சுவேஷனு. ஸோ உடஞ்ச கொஞ்ச நேரத்துலேயே நான் போய் அந்த கேமராவை எடுத்துகிட்டு வந்து கார்டை ஸ்வாப் பண்ணி அதில் ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வேறு வழி இல்லை, எனக்கு அந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணியே ஆகணும் அப்படின்னும் போது நான் அந்த கேமராவில் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, நோ ப்ராப்ளம், இது ஒரு இப்படி ஒன்று நடந்திருக்கவே கூடாது, பட் நடந்துருச்சு, பட் ப்ராப்ளம் இல்லை, இதை நம்மளால் கோத்ரூ பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் அந்த லென்ஸை எடுத்துகிட்டு நம்மளோட சிக்மா 2470 லென்ஸை எடுத்து 6000 ஸ்வாப் பண்ணி அந்த ஈவெண்ட் ஃபுல்லாகவே அந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் ஃபுல் ஈவெண்ட்டுமே நான் 6000 எடுத்து முடித்தேன். 2 பேட்டரி எடுத்துகிட்டு போயிருந்தேன் 6000க்கு. ஏன்னா 6000 வழக்கம் போல் அது ரொம்ப ப்ரொஃபஷனல் ஒர்க்குக்கெலாம் அதை யூஸே பண்ண முடியாது. ஒரு ஹாபியஸ்ட் ஃபோட்டோகிராஃபி, ஒரு ஸ்டார்ட் அப் மிரர்லெஸ் கேமரா தான் அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும், அதோட ரிவ்யூமே நம்ம போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு ரொம்ப 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 கை கொடுத்த ஒரு கேமரா அப்படின்னா 6000 தான் சொல்லுவேன். தேங்க்ஃபுல்லி அன்னைக்கு நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஓகே கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கணும், ஏன்னா சிங்கிளாக போகிறோம், என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்து வச்சுருந்தேன். பட் ஒரு நிமிஷம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அதுதான் ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ் நைட்மேர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஆப்வியஸாக கார்டு ஃபார்மேட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பேடான ஒரு கண்டிஷன் தான், ஒரு சுச்சுவேஷன் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் என்கிட்ட பேக்கப் கேமரா இல்லைன்னா அதை பற்றி யோசிக்கிறதுக்கே எனக்கு இப்போ வரைக்குமே பயமாக இருக்குது. கையெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடுங்க ஆரம்பிச்சிச்சா அந்த மூமெண்ட்டை பற்றி யோசிக்கும் போது. ஸோ எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்குமே சொல்கிறேன், ஃபெலோ ஃபோட்டோகிராஃபர்ஸ், நீங்கள் ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். இதெல்லாம் தான் உங்களை ஒரு ப்ரோ ஃபோட்டோகிராஃபராக மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா எந்த டைமில் எந்த கேமரா என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் எவ்வளோ சூப்பரான கேமரா வச்சுருந்தாலும் சரி, எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, அந்த சுச்சுவேஷனில் நடக்கிற பேட் கண்டிஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகி போங்க. ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசித்து அதுக்கு உண்டான ப்ரிப்பேரிங்கோட நீங்கள் ஒரு ஷூட்டுக்கு போகிறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு நடந்த சுச்சுவேஷன். இதை கண்டிப்பாக ஒரு டாக்குமெண்ட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். அதுவும் அப்கமிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒர்க் அப்படின்னு பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான மூமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஃபோட்டோஸ் போச்சுனாவோ அந்த மூமெண்ட்டை நம்மளால் கேப்சர் பண்ண முடியலனாவோ அது ஒரு பெரிய 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 பிளாக் மார்க்காக இருக்கும் நம்மளோட ஜேர்னியில். ஸோ இதுதான் நடந்தது. நான் அதிர்ஷ்டவசமாக ஒரு கேமராவை பேக்கப் வச்சுருந்ததுனால அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து தப்பிச்சேன். இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போது கேமராவோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஈவெண்ட் முடிஞ்சுது, எல்லா விதமான ஃபோட்டோஸும் எடுத்துட்டேன். நான் 30mm 50mm எல்லாமே வச்சுருந்தேன் கையில். ஸோ அது எல்லாமே மவுண்ட் அப்படிங்கிறதுனால 6000லையும் செட் ஆகும். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான டைனாமிக் ரேஞ்ச் இருக்க கேமரா தான். பட் அதை வச்சே நல்ல நல்ல ஃபோட்டோஸ் கண்டிப்பாக எடுக்க முடியும். கோவிலை சுற்றி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன். ஸோ எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. நல்லபடியாக ஈவெண்ட் முடிஞ்சு நான் வந்த உடனே பண்ண ஃபஸ்ட்டு விஷயம், வெப்சைட்டில் இருந்து சோனி சர்வீஸ் சென்டரோட நம்பர் எடுத்து அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ஓகே என்னோடய கேமரா எடுத்துகிட்டு வந்து தரேன். ஏன்னா இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, இது ஃபெஸ்டிவல் சீசன், உங்கள் எல்லாருக்குமே ஈவெண்ட்ஸ் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்க ஒரு சீசன் அப்படிங்கிறதுனால
இது என்னோட மெயின் பாடி. ஸோ இன்னொரு A74 இருக்குது, தென் 6000. இந்த 3 கேமரா தான் எங்ககிட்ட இருக்க மெயின் பாடிஸ். ஸோ இதில் ஒன்று ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா எங்களோட ஒர்க்குக்கு இன்னுமே ஒரு ட்ராபேக்காக இருக்கும். நான் மேபி ரெண்ட் எடுக்கிறதுக்காக உடனே கால் பண்ணி ரெண்ட்டுக்கும் சொல்லிட்டேன். ஏன்னா கேமரா சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 15 டேஸில் இருந்து ஒரு 7 to 15 டேஸ் கிட்ட ஆகலாம். அதனால் அதை பிளான் பண்ணி ரெண்ட்டுக்கு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், உடனே அன்னைக்கு மதியம், நேற்று மார்னிங் நடந்தது இந்த விஷயம், ஒரு 7-8 o'clock கிட்ட நடந்தது. மதியமே வந்து ஒரு 3 to 4 o'clock நான் கேமராவை எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் சென்டரில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் கேமரா வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதோட ஒரிஜினல் காப்பி, வாரண்டி காப்பி வந்து ஒரு எல்லோ கலர் ஷீட் ஒன்று இருக்கும். அதில் உங்கள் கேமராவோட சீரியல் நம்பரோடு இருக்கும். அந்த ஸ்லிப்பையும் தென் நீங்கள் யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படிங்கிற ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் இருக்கும். ஸோ அவங்களோட சீல் அண்ட் சைனோடு இருக்கும். எந்த ஷாப்பில் வாங்கியிருக்கீங்களோ அந்த ஷாப்போட சீல் அண்ட் சைனோட உங்களுக்கு அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் கூட எடுத்துகிட்டு நீங்கள் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது ஃபிசிக்கல் டேமேஜில் வராது. ஏன்னா ஷட்டரோட லைஃபையுமே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். நாங்கள் ப்ரொஃபஷனல் ஒர்க்கே யூஸ் பண்ணியிருந்தாலும் ஓரளவுக்கு லைட் யூஸில் தான் இருக்குது. இப்போ நான் A74 பொறுத்த வரைக்கும் அதோட ஷட்டர் லைஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakhs வரைக்கும் உங்களால் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட் ஷட்டர் வேல்யூ. அது 5 years டியூரேஷனில் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஈவெண்ட்ஸ் அதிகமாக பண்ணுறதுனால அது இப்போவே 1,25,000 கிராஸ் பண்ணியிருந்தது. லாஸ்ட்டு ரா ஃபோட்டோவை நான் போட்டு செக்கும் பண்ணி பார்த்துட்டேன் எத்தனை ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு. 1,25,000 கிராஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு கேமரா. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உடனே எடுத்துகிட்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். அவங்களுமே செக் பண்ணிவிட்டு இன்றைக்கி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதோட அப்டேட்டை நெக்ஸ்ட் வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ திரும்ப சொல்கிறேன், எல்லாருமே ப்ரொஃபஷனல் ஒர்க்குக்கு என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னும் போது அதுக்குண்டான ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. ஸோ அது ரொம்ப 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 உங்களுக்கு கை கொடுக்கும். இதுதான் இந்த வீடியோவில் இருந்து சொல்லணும்னு நினச்சேன். என்னடா 2024 ஸ்டார்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு வீடியோவே பயமுறுத்துகிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ நிறைய வீடியோ பண்ணி வச்சுருந்தேன், என்னால் எடிட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருந்தேன் சில பர்சனல் இஷ்யூஸால். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோஸ் பண்ணுறேன், பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நல்ல வீடியோ இல்லை இது இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.